வாழ்க வளமுடன். ஒரு தடவை சுவாமிஜி அவர்கள் விஜயவாடா போயிருந்த பொழுது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அலை சுழல் விரைவை கணிக்கக்கூடிய அந்த கருவிக்கு தன்னை ஆட்படுத்திக்கிறாரு. ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு தன்னை உட்படுத்திக்கிறாரு. சுவாமிஜியுடைய தலைகள்லையும் கைகள்லையும் ஒயர்கள் மாட்டப்பட்டு சுவாமிஜி மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. சுவாமிஜி அவர்களுடைய அன்பு மகள் உமா அவர்கள் சொல்ல சொல்ல ஆக்னை துரியம் துரியாதீதம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் தவத்துல நிலைக்க இஇஜில அப்படியே அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. சுவாமிஜியுடைய மன அலை சுழல் விரைவு குறைய 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 அந்த எக்யூப்மெண்ட்ல அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இஇஜி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அப்ப இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த, இந்த ஆய்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த ராஜு அப்படிங்கிற அன்பருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது முக்கியமான நேரத்துல பார்த்து இந்த கருவி சொதப்பிடுச்சு, மகரிஷி தவத்துல இருக்காரு, சரியான நேரம் பார்த்து இந்த இஇஜி செயல்படலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல அங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தமான தெலுங்குல திட்டி தீர்க்கிறாரு. என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க நீங்க, இந்த எக்யூப்மெண்ட் கரெக்டான நேரத்துல பார்த்து காலவாரி விட்டுருச்சே அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சுவாமிஜி தவத்தை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இஇஜி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுது. என்னடா இது, இத்தனை நேரம் ஒர்க் பண்ணாம அப்படியே ஸ்டாப் ஆயிருந்த கருவி திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு குறைந்த மன அலை சுழல் வேகத்தை அந்த இஇஜியால அளக்க முடியுமோ அதைவிட குறைந்த மன அலை சுழல் வேகத்துக்கு சுவாமிஜி அவர்கள் தவத்தின் போது போயிட்டாரு. அதனால அந்த இஇஜியால அளக்க முடியல, சுவாமிஜியுடைய மன அலை சுழல அப்படியே மலைச்சு போய் நின்னு போயிடுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது தவத்துல நாம நுணுகி போகும் பொழுது மன அலை சுழல் வேகம் குறையும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு ப்ரூஃபாகவே சுவாமிஜி அவர்கள் காட்டியிருக்காங்க. அதே மாதிரிதான் மனவளக்கலை பேராசிரியர் திண்டுக்கல் தாமோதரன் ஐயா அவர்கள் தன்னை இதே மாதிரி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டார். இஇஜி அப்படிங்கிற மன அலை சுழல் விரைவை அளக்கக்கூடிய கருவிக்கு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இசிஜி, அதாவது இதயத்தினுடைய வேகத்துடிப்பை அளக்கக்கூடிய கருவிக்கும், அதே மாதிரி உடல் தசைகளுடைய இறுக்கம் மற்றும் தளர்வு நிலையை கணிக்கக்கூடிய எலக்ட்ரோ மயோகிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய இஎம்ஜி அப்படிங்கிற கருவிக்கும் தன்னை ஆட்படுத்தி கொண்டார். ஆட்படுத்தி கொண்டு பார்க்கும் பொழுது தவம் இந்த 3 அம்சங்களையும் எந்த அளவுக்கு சீராக்குகிறது அப்படின்னு தன்னுடைய ஆய்வு முடிவுகளை கூட தன்னுடைய அன்பு நெறின்ற பத்திரிகையில மனவளக்கலை பேராசிரியர் திண்டுக்கல் தாமோதரன் ஐயா வெளியிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு தவமானது நம்முடைய மன அலை சுழல் விரைவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கூட சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் நுண்மை வாய்ந்தது, திட்பம் வாய்ந்தது, பலம் அளிக்க வல்லது. அதனால நம்ம சுவாமிஜி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலையை பயின்று மனம் உடல் வளங்களை பேணி பாதுகாப்போம். அதற்கு எல்லாம் வல்ல இறையாற்றலும் குருவருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்க பிரார்த்தனை செய்வோம். வாழ்க வளமுடன்.